வணக்கம் மக்களே. இந்த ஜியோவையும் ஹாட் ஸ்டாரையும் வந்துட்டு ஒன்றா இணைச்ச காரணத்தினால நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு இங்கிட்ட அங்கிட்ட அழுதுகிட்டு இருந்தாங்க. எப்படியாவது ஒன்றான காரணத்தினால இவங்களுக்கும் கொஞ்சம் ஹாலிவுட் படம் புதுசாக கிடச்சிருக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் ஹாலிவுட் படம் புதுசாக கிடச்சிருக்குது. ஸோ இந்த சமயத்தில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது. எதை லிஸ்ட்டாக போடுறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் பார்த்த நல்ல படங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இனிமேல் லிஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்களும் வந்துட்டு டைம் கிடைக்கிறப்ப அப்போ போய் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களை வந்துட்டு நான் ஜானர் வைஸில் எடுக்கலை. அதே நேரத்தில் வந்துட்டு IMDb ரேட்டிங் அடிப்படையிலையும் வந்துட்டு அதிக ரேட்டிங் இருக்க படம் அப்படின்னு சொல்லி எடுக்கலை. என் மனசுக்கு பிடிச்ச படத்தை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக போட்டுருக்கிறேன், அவ்வளோதான். சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே 4 நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா எங்களுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணோன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்தை பிடிச்சிருக்குது திஸ் இஸ் 40. 2012 வந்த இந்த படத்தை ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபில்மாக எடுத்திருக்காங்க. பீட் டெப்பி அப்படின்னு ஒரு கப்பல் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப வருஷம் சந்தோஷமாக ஓட்டியிருந்தாலும் 40 வயசு வந்து நெருங்கிட்டு இருக்குங்க. ஸோ 40 நெருங்கும் போது நம்ம வந்துட்டு வயசாகிட்டு இருக்கோம், நமக்கு வந்து கடன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, குழந்தைங்க வந்துட்டு நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்றாங்க அப்படின்னு ஒரு மன கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த சமயத்தில் வந்துட்டு இவங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஒன்ஸ் அகைன் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 40 வயசு தொட போகிற நம்ம இன்னொரு குழந்தை பெற்றுக்கணுமா அப்படின்றது தான் வந்துட்டு இந்த படத்துடைய கான்செப்ட். இந்த படத்தில் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு இந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அண்ட் சுற்றி இருக்க அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தன்னுடைய அம்மாவுக்கு. இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் படங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.3. இதான் நம்மளோட லிஸ்ட்டில் 4வது இடத்தை பிடிச்சிருக்குது ஓஷன்ஸ் 12. 2004 வந்து இந்த படத்தை ஒரு கிரைம் காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருட்டு கும்பல் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு கேசினோ ஓனர்கிட்ட வந்துட்டு ஒரு பல்கான அமௌண்ட் வந்து கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சிருப்பாங்க. பட் அந்த கேசினோ ஓனர் வந்துட்டு இவங்க எல்லாரையும் வந்து இப்போ மிரட்டி வச்சுக்கின்னு என் பணத்தை ரிட்டர்ன் கூட இல்லைன்னா வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவார். ஸோ இதை தொடர்ந்து இவங்க வந்துட்டு அவர்கிட்ட பணத்தை ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பல ஹைஸ்டெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க இந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்காக என்னென்ன திருட்டு வேலைகள்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. படத்தில் வந்துட்டு வின்சென்ட் கேசலாக இருக்கட்டும், பிராட் பிட்டாக இருக்கட்டும், எல்லாருடைய நடிப்புமே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்த காரணத்தினால இந்த படம் வந்துட்டு என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் படங்க. இந்த படமும் வந்துட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுலாம் சொல்லிட முடியாது. பட் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு தரமான படங்க, ஒரு அண்டர்ரேட்டட் படம்னே சொல்லாமே. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.7. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கிள். 2017 வந்து இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மேஜிக்கல் வீடியோ கேம் விளையாடுறாங்க. இந்த வீடியோ கேம் வந்து எதிர்பாராத விதமாக வந்து இவங்களை ஜுமான்ஜியோடைய காட்டுப்பகுதிக்கு வந்து கொண்டு போயிடுது. ஸோ இவங்க எல்லாரும் வந்துட்டு இந்த கேமில் இருக்க கேரக்டர்ஸாக வந்து மாறிடுறாங்க. ஸோ இவங்க வந்து தன்னுடைய ரியல் வேர்ல்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க இந்த கேமை முடிச்சாகணுங்க. இந்த கேமை அவங்க முடிக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்ய வேண்டியது இருக்குது, எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த படம் போகுது அப்படிங்கிறத வந்துட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முரட்டு காமெடியாக இருக்குங்க தமிழ் டப்பிங்கு. அதுலேயும் வந்துட்டு அந்த பையன் உடம்புல வந்து ஒரு பொண்ணுடைய ஆவி வந்துட்டு பூந்துருங்க. அவள் வந்துட்டு யூரின் போகிறப்போ வந்து என்னடா இது ஐட்டம் அப்படின்ற மாதிரி குனிஞ்சு பார்க்குற காமெடியெலாம் வந்துட்டு எங்கள் அம்மா கூட வச்சுட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த மொமெண்ட்லாம் கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்துச்சு. பட் குடும்பமே சிரிச்சதுனால நானும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூவ் ஆகி போயிட்டேங்க அந்த மொமெண்ட்டில். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7ங்க. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸ் பிடிச்சிருக்குது பியூட்டி அண்ட் த பீஸ்ட். 2017 வந்து இந்த படத்தை ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு கோட்டையை நோக்கி தன்னுடைய அப்பாவை மீட்கிறதுக்காக போகிறா. ஒரு பீஸ்ட் வந்து டஞ்சனில் அடைச்சி வச்சுட்டு அவரை கொலை பண்ணுறதுக்காக வச்சுருக்கோங்க. ஸோ தன்னுடைய அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த பொண்ணு வந்து அந்த கிரியேச்சரை வந்துட்டு சந்திக்கும் போது அந்த கிரியேச்சரை பற்றி பல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறா. அது என்ன விஷயம்னா, அந்த பீஸ்ட் வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு பீஸ்ட் கிடையாது, அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இளவரசன், அவன் வந்துட்டு சவிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரியுது. ஸோ இந்த பீஸ்டுடைய சாபத்தை நீக்கி அவனை திரும்ப வந்துட்டு பழைய இளவரசனாக மாத்திரால அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் படத்துடைய மிச்ச கதை. இந்த படம் வந்துட்டு சின்ன வயசில் கார்ட்டூனாக எத்தனையோ தடவை பார்த்துருந்தாலும், காமிக்ஸ் புக்லையெல்லாம் படிச்சிருந்தாலும், இந்த படத்தை வந்துட்டு ஒரு 3D அனிமேஷனில் வந்து அற்புதமாக எடுத்துருந்தப்போ வந்து அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரை. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது புஸ் இன் பூட்ஸ் த லாஸ்ட் விஷ். 2022 வந்து இந்த படத்தை ஒரு அட்வென்ச்சர் காமெடி ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோவான நம்ம பூட்ஸுங்கிற பூனைக்கு வந்துட்டு 9 உயிர் இருக்குங்க. இந்த 9 உயிரில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து 8 உயிர் வந்து இது ஆல்ரெடி லூஸ் பண்ணிடும். ஸோ கடைசியாக இருக்கிறது தன்னுடைய ஒரே ஒரு உயிர் தான். இந்த கடைசி உயிரை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பாக்கி இருக்க 8 லைஃப்ஸையும் வந்துட்டு திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. ஸோ இதை நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி இவர் போகும்போது என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு படத்துடைய மிச்ச கதை. பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. இல்லை நான் டேரெக்டாக தான் பார்ட் 2 பார்க்குறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது, தாராளமாக பார்க்கலாம். என்ன குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் வந்துட்டு லிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு நரி வந்துட்டு ஒரு சொற்றுக்குள்ளே இருக்குங்க. அது நாயா நரியான்னு தெரியல, பட் அது மனசை பிடிச்சி கீறுற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு எடிட்டரும் நானும் பல நாள் அந்த சீன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு சீன் அந்த கடைசியில் இருந்த அந்த சீனு. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படத்தை பாருங்கள்.
இந்த படம் வந்துட்டு அனிமேஷனுக்காக அகாடமி அவார்டு வாங்கினுச்சு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.1. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ நிறைவடையுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல தரமான வீடியோலாம் சேனலில் வந்துக்கினே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தரோம். பாய்.